வணக்கம். நம்ம தோல்விக்கான 30 காரணங்கள இந்த புஸ்தகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? யோசி, நீ உன்னோட வெற்றிய தேடு. நிச்சயமா நீ வந்து கோடீஸ்வரன் ஆகலாம், பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நான் ஒரு புஸ்தகம் படிச்சேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு உங்களோட அத பகிர்ந்துட்டு இருந்தேன் இல்லையா? அதுல ஒரு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு 30 பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாரு இந்த புஸ்தகத்த எழுதினவரு. 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா? அந்த நெப்போலியன் ஹில்லுங்கிறவர் அவர் என்ன சொல்றாருன்னா, 30 காரணங்கள் இருக்கு தோல்விக்கு அப்படின்னு. இத தவிர உங்ககிட்ட ஏதாவது இருந்ததுன்னா, நீங்க அத கூட சேர்த்துக்கங்க. ஆனா இந்த 30 காரணம் கண்டிப்பா எல்லா விதமான தோல்விக்கும் அடிப்படையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. மெயினா என்னன்னா, ஆ நம்ம வந்து ஒரு பிரெயின் பவர்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? நம்ம மூளையில வந்து ஒரு அது ஒரு பற்றாக்குறை மாரி. அப்போ இந்த இதுல வந்து நமக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். என்னால முடியாது, அவங்களால முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இந்த இது ஒரு இது ஒரு வீக்னஸ் தான். அதாவது இது ஒரு பற்றாக்குறையா தான் பார்க்கணும் நம்ப. அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்ப்பஸ் இல்லாம, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நான் இதுதான் ஆகப்போறேன் அப்படிங்கிற மாரி ஒரு அ எய்ம்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு குறிக்கோள் இல்லாத ஒரு வாழ்க்கை. அது ஒரு ஒரு 2வது தோல்விக்கான காரணம். அப்புறம் வந்து ஒரு அ நடுத்தரத்துலேருந்து, இல்ல சராசரி வாழ்க்கையிலேருந்து நான் இன்னும் மேல போணும் அப்படிங்கிறது வந்து ஒரு எண்ணம். ஆம்பிஷியஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? லைக் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனோ, அதை விட இன்னும் நல்ல ஒரு இது இப்ப நான் வெறும் ஒரு ஆஃபீஸ்ல ஒரு சாதாரண ஒரு அ வேலை செய்ற இடத்துலேருந்து, நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 4 பேர மேய்க்கிற மாரி, ஒரு அதிகாரி லெவலுக்கு போற மாரி. இல்ல நான் இப்ப அதிகாரியா இருக்கேன்னா, 4 பேருக்கு இருக்கேன்னா, ஒரு 8 பேருக்கு, இல்ல ஒரு 15 பேருக்கு. அந்த மாரி வந்து நம்மள நாமளே வந்து ஒசத்தி ஒசத்திட்டு போறது இல்லையா? அதுதான் வந்து ஆம்பிஷன் சொல்றது. ஸோ அத நோக்கி நாம போகணும். அதே மாதிரி அது இல்லாமை, அந்த அந்த ஒரு எண்ணம் இல்லாமை, அதுவும் வந்து தோல்விக்கான காரணம். அப்புறம் இன்சஃபிஷியன்ட் எஜுகேஷன்னா, அதுக்கான ஒரு பண்ணணும்னு நம்ம நினைக்கிறதோட, அதுக்கான ஒரு படிப்பு. அது வந்து நம்ப வந்து காலேஜ்ல போயோ, ஸ்கூல்ல போயோன்றது இல்ல. ஒரு ஒரு நாலேட்ஜ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அறிவு, அறிவு சார்ந்த ஒரு திறமைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கான ஒரு என்ன வேணுமோ, அத நம்ம படிச்சு வச்சுக்கலன்னா, அது ஒரு தோல்விக்கான ஒரு காரணம். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து லேக் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சுய கட்டுப்பாடு. நம்ப 5 மணிக்கு தான் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொன்னா, அந்த 5 மணிக்கு எழுந்திருக்கிறதுங்கிறது ஒரு நம்மளுக்கே நாமளே வந்து ஒரு பழக்கத்துல கொண்டு வருது. அந்த டிசிப்ளின நாமளே வந்து உடைக்கக்கூடாது. யார் சொன்னாலும் சரி இன்னைக்கு 5 நாளைக்கு 7 நாளைக்கு பரவால்ல. வேற ஒரு நாள். அப்படி நம்ம இஷ்டத்துக்கு பண்ணோம்னா, நம்ப நம்ப உடம்பே நம்ம பேச்ச கேட்காது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு காரணத்தினால தோல்வி வரதுக்கு இன்னொரு பெரிய காரணம் வந்து வியாதி வெக்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இல் ஹெல்த். ஸோ இப்ப நம்மளுக்கு அது வந்துடுச்சுன்னா, நிச்சயமா நம்மளால வந்து பெருசா சாதிக்க முடியாது. அப்படிங்கிறதும் ஒரு இதுதான். தோல்விக்கான ஒரு காரணமா பார்க்கப்படுறது. அப்ப இந்த இல் ஹெல்த் வந்து தானா வருது. இயற்கையா நம்ம வந்து பொறக்கறச்சுலேருந்தே சில பிரச்சனைகளோட இருக்கோம் அப்படின்னா பரவால்ல. பட் இப்ப நாம வந்து நாம்பளா சில விஷயங்கள வந்து நெறையா சாப்ட்டு, உடம்பு வந்து பருமன் ஆயிட்டு, இல்லன்னா வந்து தேவையில்லாத அ அதான் என்ன சொல்றதுங்க, உடல் ரீதியாவும் சில பசிகள் வந்து அ நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அத வந்து தேவையில்லாம ஜாஸ்தி உபயோகப்படுத்துறது, இல்ல ஆ எக்ஸர்சைஸ் பண்ணாம இருக்கிறது, அதாவது உடற்பயிற்சி பண்ணாம இருக்கிறது. இந்த மாரி க கெட்ட கெட்ட பழக்கங்கள் வளர்த்துக்கிட்டு, அதிலேயே நம்ப மூழ்கி இருக்கிறது. இதெல்லாம் கண்டிப்பா தோல்விக்கான ஒரு காரணம். அப்புறம் நம்ம வளர்ற சூழ்நிலை. அது கூட வந்து குழந்தை பருவத்திலேருந்து நம்ம வளர்ற சூழ்நிலை சரிப்பட்டு வரலன்னா, அதுவும் கூட நம்மளோட தோல்விக்கு ஒரு காரணமாகும். அதே மாரி தள்ளி போடுறது. என்ன காரியத்த இப்போ இ இந்த இந்த நோட் புக்ல ஒரு இது எழுதணும். நான் ஒரு சின்ன ஒரு கவிதை எழுதணும்னு நெனைக்கிறேன்னா, சரி நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பண்றேன். இல்ல நாளைக்கு பண்றேன். இல்ல இன்னைக்கு உனக்கு வந்து ஸ்கூல்ல ஹோம் ஒர்க்க முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டீச்சர் அப்படின்னா, இப்பவே பண்ணி தந்தா தானே திங்கட்கிழமை தானே கேட்டுருக்காங்க. இந்த தள்ளி போடுறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ஒரு தோல்விக்கு ஒரு காரணமா வருது. லேக் ஆஃப் பெர்சிஸ்டன்ஸ். நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியா விடாம போயிறது. விடாமுயற்சின்னு சொல்லுவாங்கல்ல. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற மாரி, ஆ ஒரு லேக் ஆஃப் பெர்சிஸ்டன்ஸ்னா நம்ம வந்து அம் பண்ணி பார்ப்போம்.
முயற்சி பண்ணுவோம். கிடைச்சா கிடைக்கிறது, கிடைக்கல போறது. அப்படின்னு விட்டுட்டோம்னா, அந்த எந்த ஒரு இதுலயும் நம்ம முயற்சி எடுக்கிறோமோ, அதுவும் நம்மள கைவிட்டுரும். அதனால கண்டிப்பா அந்த கன்சிஸ்டன்சியா இன்னைக்கு இத்தன மணிக்கு லைக் ஒரு இப்ப நம்ம ஒரு அ சில டைம் சின்ன வயசுலலாம் நம்ம வந்து லீவ்லலாம் பார்த்தீங்கன்னாக்க, இந்த அ சம்மர் ஹாலிடேஸ்ல வந்து இந்த மணி கொக்குறது அப்பலாம் எங்க காலத்துல நாங்க சின்னவங்களா இருக்கச்சு சொல்றேன். இந்த மாரி மணி கொக்குறது, மணி போட்டு பை பண்றது, இல்ல பொம்மை பண்றது, இந்த மாரிலாம் நெறையா கத்துக் குடுப்பாங்க. பொழுது போறதுக்கு பசங்க சும்மா உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குடுப்பாங்க. அப்போ அ என்ன ஆயிடும்னா, சில டைம் வந்து அ வீட்டுக்கு அங்க கிளாஸ் முடிச்சுட்டு வந்தவுடனே வீட்ல வந்து எடுத்து ஓரமா வச்சுருவோம். பட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, டீச்சர் அங்க குடுத்துட்டு ஒரு ஹோம் ஒர்க் மாரி குடுத்துருப்பாங்க. இன்னைக்கு வந்து நீ வந்து இந்த 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 நாய் பண்றியா? நாய் பொம்மை பண்றியா? அதோட வால் வரைக்கும் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நீ 3 நாள் கழிச்சு என்ன வந்து பார்க்கறச்ச, நான் வந்து உனக்கு புது ஸ்டெப் கத்து தருவேன் அப்டின்னுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வந்த உடனே அத டீச்சர் சொன்னது வரைக்கும் போட்டு வச்சுட்டு, ஆ சுறுசுறுப்பா இருந்துருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு இன்னும் 3 நாள் இருக்குல்ல, நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு கடைசில அங்க கிளாஸ்க்கு போறச்ச நம்மளது முடிஞ்சிருக்காது. அப்போ மத்தவங்க பண்ணியிருப்பாங்க, நம்ம பண்ணாம இருப்போம். அப்ப டீச்சர் என்ன ஆகும், "இத நீ முதல்ல முடி. போன வாரத்த நீ இதே ஸ்டெப்பயே நீ முடிக்கல. உனக்கு எதுக்கு புது ஸ்டெப்புன்னு ஓரமா உட்காத்தி வச்சுருவாங்க." ஸோ இந்த மாதிரி தான். அதாவது அந்தந்த நேரத்தில அது அது நம்ப வ அ விடாம செய்யணும். அந்த விட பழக்கம் அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து இந்த தள்ளி போடக்கூடாது. எதையுமே. இப்ப நம்ம இன்னைக்கு பண்ணணும்னா கையோட செய். அந்த வீட்ல பெரியவங்கலாம் எப்பவுமே சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு ஒர்க்க குடுத்தாங்கன்னா, "அத கையோட முடியேன்" அப்படின்னுவாங்க. நம்ம கிண்டல் அடிப்போம். "கையோட என்ன? காலோட என்ன?" அப்படின்னு. பட் உண்மையில அந்த கையோட பண்றதுங்கிறது வந்து அந்த நிமிஷமே சுட சுட செஞ்சு முடிச்சுட்டோம்னா, எதுவுமே மலை போல நிக்காது. இப்போ ஒரு நாள் துணிய நம்ம மடிச்சு வச்சு அலமாரில நீட்டா வைக்கிறோம்னா, அது ஒரு நாள் துணியா இருக்கும். அது இன்னைக்கு இருந்துட்டு போட்டும் கூடையில அப்படின்னு விட்டு பாருங்களேன். 1 நாள் விடுங்க, 2 நாள் விடுங்க, 3 நாள் விடுங்க. அதுக்கப்புறம் அத பார்க்கறச்சே அது பெரிய இமாலய இது மாதிரி ஆயிடும். மலை மாரி குவிஞ்சு நம்மளுக்கு அது பண்ற ஒரு மூடே வராது. அதனால. அதே மாதிரி ஆ நெகட்டிவ் பர்சனாலிட்டி. அதாவது ஒரு எப்பவுமே வந்து என்ன சொல்றது? எத சொன்னாலும் எதிர்த்து இதுவாரு ஆமா இதெல்லாம் நடக்காது. இத செஞ்சு முடிச்சு ஆமா கிழிச்சுருவாங்க. இப்படி ஒரு ஒரு ஆம் எதிர்மறையான சிந்தனைகள் இல்லையா? அதான் நெகட்டிவ். அது வந்து நம்மளோட பர்சனாலிட்டியாவே ஆயிடும். இந்த மாரி பேசி, பேசி அந்த மாரி வந்து ஒரு எல்லாத்தையும் ஒரு அலட்சிய பாங்குல பண்றச்ச, அந்த ஒரு ஆ எதிர்மறையான ஒரு குணமே நம்ம மேல அது வந்து படிஞ்சு போயிடும். அது. அப்புறம் வந்து லேக் ஆஃப் கண்ட்ரோல், செக்ஷுவல் அர்ஜ் அப்படின்னு சொல்றாரு. மாரி வந்து அந்த எழுத்தாளரோட அது ஒப்பீனியன். அவர் சொல்றாரு, "நம்மளுக்கு இருக்கிற சக்தியில இதுவும் கூட ஒரு சக்தி தான். அத வந்து அனாவசியமா உபயோகப்படுத்தக்கூடாது." அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, அதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல் ஆஃப் ஆல் எமோஷன்ஸ். எல்லா அம் உணர்ச்சிகள்லயும் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஸ்ட்ராங்கானது அதுதான். நம்மளே பார்க்குறோம். நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு கண்ட்ரோல் இல்லாதனால தான் நெறைய தவறுகள் நடக்கிறது இல்லைங்களா? அது மாரி. அதே மாரி அன்கண்ட்ரோல்ட் டிசையர் ஃபார் சம்திங் ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒண்ணுமே செய்யாமலே, ஆனா ஏதோ ஒண்ணு வரணும். அப்படிங்கிறது எங்க வரும்? இந்த சூதாட்டம், கேம்பிளிங்ல தான் அது ஜாஸ்தி பார்ப்போம். சும்மா ஒரு அ அ "வே ராஜாவேங்கிற" மாரி ஒரு ரூ. 2 வச்சுட்டு ரூ. 200 வருதுன்னோனே பயங்கர சந்தோஷமாயிடும். ஆஹா! நம்ப அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் வந்து முதல்ல வேணா சந்தோஷமா இருக்கலாம், அட்ராக்டிவா இருக்கலாம், அழகா நம்மள வந்து ஆக்கர்ஷிக்கலாம். ஆனா உண்மையில இது தோல்விக்கான ஒன் ஆஃப் த ஸ்டெப்ஸ் தான். கண்டிப்பா தோல்விக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாரு எழுத்தாளர். அதே மாரி ஒரு டிசிஷன் ஒரு முடிவு எடுக்கிறதுலயும் வழவழா கொழகொழன்னு சரி ஒண்ணு ஒண்ணு எடுத்துட்டோம். சொல்லுவாங்கல்ல, "முன் வச்ச கால பின் வைக்காதன்னு." ஸோ அந்த மாரி ஒரு முடிவ எடுத்துட்டோம்னா, தப்போ, ரைட்டோ அதுல போய் பார்த்துட்டு அதாவது தப்புல போக்கூடாது. நான் சொல்றது வந்து என்னன்னா, அ ஒரு ஒரு முடிவு எடுத்தா, அதுல நம்ம ஸ்ட்ராங்கா கொஞ்சம் நின்னு, அதுல வர கஷ்ட நஷ்டங்கள நம்ப ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த ஆங்கிள்ல. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து இது 2மே வந்து இப்ப நம்ம டிசிஷன் எடுக்காம இருக்க லைக் இப்போ போணுமா? வேண்டாமா? வரலாமா? செய்யலாமா? போலாமா? இப்படியே நம்ம சொல்றது வந்து கிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த தள்ளி போடுறதுன்னு சொன்னேன்ல ப்ரோக்ராஸ்டினேஷன் அதுவும் இந்த இன்டிசிஷனும் ஒரு ட்வின் பிரதர் மாதிரி. ஒட்டி பிறந்த சகோதரர்கள் மாரி தான் 2ம். ஒரு விதமா வந்து 2மே வந்து நம்மள வந்து படுகொலில தான் தள்ளும். அப்புறம் ஒண்ணு நமக்கு ஆழ் நிலையிலேயே ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். நம்மளால செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? நம்ப வந்து அ வெற்றியாளனா ஆவோமா? இல்ல சம்பாதிக்க போறச்ச நல்லா சம்பாதிக்க முடியுமா?
மத்தவங்களுக்கெல்லாம் முடியும்ப்பா, நமக்கு முடியாது. இப்படின்னு நெனச்சு நம்மளோட பயம், அந்த ஒரு ஆழ்நிலை பயத்துக்கு வந்து நம்ம அடிமையாயிடுவோம். அடிமையான பின்ன நம்மளால வந்து அத தாண்டி வெளில வர முடியாது. அதாவது அந்த அந்த பெரிய யானைக்கு வந்து சின்ன வயசுல அத பிடிச்சு வந்துட்டு, அதுக்கு அந்த ஒரு கால்ல கட்டி வச்சிருப்பாங்க. அப்புறமா வந்து அந்த யானை பாகனே அந்த இத கயிறையோ, அந்த இரும்பு சங்கிலியோ அத கழட்டி விட்டா கூட, அந்த யானை அது அங்கேயே நின்னுட்டுருக்கும். அவ்ளோ பெரிய உருவத்துக்கு. ஆனா, இந்த சங்கிலி ஒண்ணுமே இல்ல. ஆனா, அது அந்த தடைய வந்து அது மனசுல வாங்கியிருக்கு. உடம்புல வாங்கினத விட. அதனால என்ன ஆயிடும்னா, இந்த பேசிக் ஃபியர்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த அடி அடி ஆழ் மனத்துல இருக்கிற பயத்தினால, நம்மள ஏதோ கட்டி போட்டுருக்குன்னு அது அங்கேயே நின்னுட்டுருக்கும். ஆ அதுக்கப்புறம் கல்யாணம். நமக்கு ஒத்து வராத ஒரு பார்ட்னரோட இருந்தோம்னா, அதுவும் கூட ஒரு வாழ்க்கையில நம்ம சக்சஸ் ஆறதுக்கு ஒரு ஃப்ளாப்பா இருக்கலாம். அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் ஒரு ஹார்மோனியஸா இருந்தா, இப்போ ஒரு 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 தொழில் ஒருத்தர் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து தடை போடாம, நீங்க பண்ணுங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன்." இல்ல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. சில டைம் வந்து நகை குடுப்பாங்க. சில பேர் நம்பி நல்ல வார்த்தைகள சொல்லி அனுப்புவாங்க. சில பேர் வந்து நான் தான் வேலைக்கு போறேனே, இத வந்து வச்சுட்டு நம்ம சாப்பிட முடியும். குழந்தைகள படிக்க வைக்க முடியும். நீங்க முயற்சி பண்ணுங்க. யாராவது ஒருத்தராவது சக்சஸ்ஃபுல்லா வரலாமே. இப்படின்னு ஏதோ ஒண்ணு ஒரு கூட்டு முயற்சியில பண்றாங்க இல்லையா? ஸோ அதனால அது கூட தடுத்துட்டே இருக்கிறவங்கனால நம்மளால வந்து அ முயற்சி வர முடியாது. அப்படிங்கிறதும் ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் ரொம்ப ஓவரா காஷியஸா இருக்கேன்னு, எல்லாத்துலயும் ஜாக்கிரதை, 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 ஜாக்கிரதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு முயற்சியே எடுக்க மாட்டோம். அதுக்கும் ஒரு அ ஒரு தோல்வியோட ஒரு பாயிண்ட் தான் அதுவும். அப்புறம் கூ என்ன கூடா நட்பு அப்படின்ற மாரி. அந்த சம்மந்தம் இல்லாத ஆளுங்களோட நம்ம சேர்ந்து பிசினஸ் பண்ணோம்னா, ஒரு சமயம் அ பணத்த இழக்கலாம், இல்ல நிம்மதிய இழக்கலாம், அவங்க ஏமாத்தலாம். ஸோ இந்த மாரி பல விதமான விஷயங்களும் நமக்கு ஒரு தோல்விக்கான ஒரு காரணமா வருது. அப்புறம் வந்து இந்த சூப்பர்ஸ்டிஷன் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம வந்து அதுவும் ஒரு விதமான பயம் தான். இது பண்ணா இப்படி நான் இடது பக்கம் போனா தோத்து போயிடுவேன், வலது பக்கம் போனா தோத்து போயிடுவேன்னு சொல்றோம் இல்லைங்களா? மூட நம்பிக்கைன்னு நெனைக்கிறது. அதுவும் கூட ஒரு விதமான தோல்விக்கு காரணம். அப்புறம் எத போட்டாலும் நம்ம ஃபுல் தியானம், மனசு அப்படியே அதுல வைக்கணும். முயற்சியும் அதுல வைக்கணும். இல்ல நம்ம வந்து ஒரு காரியத்துல இறங்கிட்டு 10 விஷயத்துல பார்த்துட்டு இருந்தோம். அ எதுலயோ இன்ட்ரெஸ்ட் போச்சு அப்படின்னு சொன்னா, அது வந்து கான்சன்ட்ரேஷன் நம்மளோட ஆ ஒரே நெனப்பா அதுல இல்லன்னா, முனைஞ்சு நம்ம செய்யலன்னா, தோல்விய நோக்கி நம்ம போறோம்னு அர்த்தம். ம். அது மாரி பணத்த ரொம்ப ரொம்ப சிக்கனமா, கஞ்சத்தனமா, அதாவது அவசியத்திலயும் குடுக்காம, அந்த தொழிலுக்கு ஏத்தது அந்த மாரி பண்ணாம இருந்தோம்னா, அதுவும் கூட ஏன்னா நம்ம ஏழாயிடுவோமோ, ஏழ்மையிலுக்கு வந்துருவோமோன்ற பயத்துல இருக்காங்க இல்லையா? அவங்களால பெரிய அளவுக்கு வெற்றியாளரா ஆக முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எந்தூசியாசம்னா நமக்கு எல்லா விஷயங்களையும் ஒரு ஆர்வம் இருக்கணும். இது இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும். இது ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு பூவ காமிச்சாலும் எந்தூசியாசம் ஒரு ஆர்வத்தோட ஓடும். ஒரு பழத்த காமிச்சாலும் இது என்ன? இது ஏன் ஆரஞ்சு கலர்? இது ஏன் மஞ்சள் கலர்? ஸோ 1000 கேள்விகள், 1000 எந்தூசியாசத்தோட நடந்துக்கிறது இல்லையா? அந்த மாரி இல்லாம, என்னவோ நடக்கிறது அப்படின்னு இருந்தாலும், நம்மளோட தோல்விக்கு அதுவும் ஒரு காரணம்ன்றாங்க. அப்புறம் மத்தவங்களோட நம்மளுக்கு டீமா இருக்கிறவங்களோட நம்ம கோஆப்பரேட் பண்றதுக்கு ஒரு ஒரு ஏதுவா இருக்கணும். லைக் எல்லாமே வந்து ஒரு டீம் ஒர்க் அப்படின்னு நெனச்சுட்டு, நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறது? அப்படின்னு ஒரு அதிகார தோரணையில இல்லாம, நம்ம கொஞ்சம் விட்டு குடுத்து எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டு நடந்தோம்னா, சக்சஸ்க்கு அது ஒரு இதுவா இருக்கும். வெற்றியாளனா வரதுக்கு ஒரு வாய்ப்பு அதுல உண்டு. ம். அதே மாதிரி நம்மளுக்கு ஆம் ஒரு ஒரு சொத்தோ, இல்ல நம்ம ஒரு 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 நம்ம அப்பா இருந்தாருன்றதுக்காக அந்த இடத்துல, அந்த கம்பெனில நம்ம கோல் வச்சு போனோம்னா, இல்ல ஒரு இடத்துல நம்ம அப்பாவோ, அம்மாவோ பெரிய ஆளா இருக்காங்கங்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு ஒரு இடத்த குடுத்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால நிச்சயம் அதுல வந்து ஷைன் ஆக முடியாது. பிகாஸ் நம்மளுக்குள்ளேயே அந்த அ ஒரு போராடி அத வெற்றி பெறணுங்கிற ஒரு இது இருக்காது. ஏதோ வந்தது செய்றோம் அப்படிங்கிற மாரி இருக்கும். எல்லாத்துலயும் ஒரு அலட்சிய மனப்பான்மை இருக்கும் அப்படின்னு. அப்புறம் எல்லாரையும் ஏமாத்தணும் அப்படின்ற எண்ணங்களோட இருந்தோம்னா, கண்டிப்பா நம்மளால வெற்றி பெற முடியாது. அது ஒரு தோல்வியோட ஒரு பார்ட் ஆகும்.
அது மாரி தேவையில்லாத வரட்டு கௌரவம், வரட்டு பிடிவாதம், நான் தான்ற மமதை இதெல்லாம் இருந்தாலும் கூட ரொம்பவே கஷ்டம் தான். இதுவும் தோல்விக்கான ஒரு வழி காட்டுறது. அது சில விஷயங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பா ஆராய்ஞ்சு, அது என்ன ஏது எல்லாத்தையும் யோசிச்சு செய்யணும். சும்மா நான் நெனைக்கிறேன், அப்படிதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி கெஸ் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, இப்படி இருக்குமாப்பா, அப்படி அவன் வந்திருப்பான் போல. அந்த அந்த மாரி அதுவே வந்து ஒரு அலட்சிய பங்க தான் காட்டுறது. ஏன்னா ஒரு கரெக்ட்டான பாயிண்ட் எடுத்து நம்ம பண்ணலைன்னா, நிச்சயமா நமக்கு அது ஒரு தோல்விக்கான ஒரு அ ரீசன் ஆகலாம் அப்படின்னு. இது இத்தன அ 30 பாயிண்ட்ஸுக்கும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது இருக்குமா? அப்படின்னு கேட்குறாரு ஆத்தர். இவ்வளவு மேஜர் தோல்விக்கான காரணங்கள் இதெல்லாம். அதே மாதிரி நம்பள நாம்பளே வந்து சுய பரிசோதனை பண்றது எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 28 கேள்வி பதில் அவரு குடுத்துருக்காரு. அத பத்தி அடுத்த டைம் நம்ப மீட் பண்றச்ச, கண்டிப்பா நம்ம விலாவாரியா அத வந்து பேசுவோம். ஓகேங்களா? இன்னித்த கிளாஸ் வந்து தோல்விய பத்தி தான். இன்னித்த படிச்சது தோல்விய பத்தி தான். 30 பாயிண்ட் குடுத்துருக்காரு அப்டின்னா, இதுக்கும் தாண்டி நெறைய பாயிண்ட்ல இருக்கலாம். உங்கள்ட்ட ஏதாவது இருக்கா? நீங்க அந்த மாரி வந்து தோல்விய கண்டுட்டு, அத எப்படி நீங்க திரும்பி மாத்தி வெற்றியாளனா ஆனீங்க? அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. என்னோட இதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கா இருந்தாலும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஓகே. எனக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னன்னா, கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசுலன்னு இல்ல. பொதுவாவே என்னோட குணம் வந்து எதையா ஒண்ணத்த எடுப்பேன். அது நல்லா வெற்றி வரா மாதிரி இருக்கும். ஆனா நான் விட்டுருவேன். அதாவது அ அகல உழறத விட ஒ ஆழ உழணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாரு. அதனால வந்து கன்சிஸ்டன்சி வேணுமா, எது பண்ணாலும் கொஞ்சம் நாள் குடுத்து பாரு, கொஞ்சம் நேரம் குடுத்து பாரு, கொஞ்சம் அதுக்கான கால அவகாசம் குடுத்து பாரு அப்படின்னுவாரு. யோசிச்சு பார்த்தா கரெக்ட் தான். பிகாஸ் எல்லாத்துலயும் சீக்கிரமே வந்து அதாவது ஆ அரச மரத்த சுத்தினாங்க, அடி வத்த தொட்டு பார்த்தாங்கன்ற மாதிரி நம்ப ஒரு படபடப்பாவே இருந்துட்டோம்னா, அது பெரிய தோல்விக்கான ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுட்டேன். பிகாஸ் நான் சில விஷயங்கள் செஞ்சத ஒரு 20 வருஷமாவோ, 15 வருஷமாவோ, 30 வருஷமாவோ செஞ்சவங்க, அதையே செஞ்சவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. நான் அந்த இடத்து வரைக்கும் ரீச்சே ஆகல. அப்படிங்கிறதுனால எனக்கு அது புரிஞ்சுது. கன்சிஸ்டன்சி விடாமுயற்சினா, அதிலேயே நம்ம தொடர்ந்து இருக்கிறது. அது ஒரு பெரிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டா என் மனசுக்கு பட்டுது. தேங்க் யூ. திரும்பி பார்ப்போம்.